Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் இரவு அத்தியாயம் 10. காரை நெருங்கியதும் நீலிமா, நீங்கள் ஓட்டுங்க என்று சொல்லி நின்றுவிட்டால். புதிய மாருதி எஸ்டீம் கார். நான் ஏறி அமர்ந்து சாவியை திருகி அதை உயிர்ப்பித்ததும் அவள் மறுபக்கம் வழியாக ஏறி என் அருகே அமர்ந்து கொண்டாள். நான் எங்கே போகணும் என்றேன். அவள், எங்கேயும் போக வேண்டாம், நான் கமலா ஆண்டிக்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, அவங்களே தான் ஏதோ செய்கிறாங்க என்றாள். காரில் ஏறினா எங்கேயாவது போய்த்தானே ஆகணும் என்றேன். முதல்ல கிளம்புங்க, போக போக எதையாவது யோசிப்போம் என்றாள் நீலிமா. கார் சாலை அடைந்தது. நான் பேசாமல் காரை ஓட்டி கொண்டிருந்தேன். நீலிமாவும் பேசாமலே வந்தாள். ஒரு இடத்துக்கு வந்ததும் மெல்லிய குரலில், டேர்ன் ரைட், இங்கே ஒரு நல்ல இடம் இருக்குது என்றாள். என்ன என்றேன். ஆம்பல்குளம். நான் ஆச்சரியமாக, அப்படியா என்றேன். பின்பு ஐயத்துடன், ஆம்பல்னா அல்லி தானே என்றேன். யா. மேலும் சந்தேகத்துடன், ஆக்சுவலி தாமரைக்கும் அல்லிக்கு என்ன வித்தியாசம் என்றேன். தீவிரமாக யோசித்து, ஒரு 100 ரூபா வித்தியாசம் இருக்கும் என்றாள். நான் சிரித்து விட்டேன். அவளும் சிரித்தாள். போய் பார்ப்போம், பார்த்தா தெரியுது. கார் மண் சாலை வழியாக படகு போல சென்றது. இங்கே ஒரு சின்ன யட்சி கோயில் இருக்குது, அது பக்கத்தில் தான் குளம். ஆட்மிரல் கூட பல தடவை வந்திருக்கோம். சாலையின் இருபக்கமும் இருண்ட தோப்புகளுக்குள் காகங்கள் எங்கள் முகவிளக்கு ஒளி கண்டு கலைந்தெழுந்தன. ஓர் இறக்கத்தை கிட்டத்தட்ட திருப்பு வளையம் மீதே படிந்து முன்னால் சாய்ந்து கடந்தபோது எதிரே சிறிய கோயில் தெரிந்தது. தரையில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் வெட்டுக்கல்லால் வட்ட வடிவில் கட்டப்பட்ட சுவர் மீது கூம்பு போல ஓட்டுக்கூரை கோயிலை சுற்றி இடுப்பளவு உயரத்தில் வெட்டுக்கல் சுவர். சுவர் முழுக்க மழையில் முளைத்த புற்கள் கருகி போய் மாட்டின் உடலில் ரோமம் பரவியிருப்பது போல தெரிந்தது. காரை கோயில் அருகே கொண்டு சென்று நிறுத்தினேன். வெளியே இறங்கி சுற்றும் பார்த்தபோது அமானுஷ்யமாக இருந்தது. எதிரே ஒரு பெரிய மரம் கிளைகளை தரைவரை தாழ்த்தி பறந்து கிடந்தது. தென்னை மரம் இதுவா? இது கள்ளிப்பாலை, யட்சிகளுக்கு பிரியமான மரம். மே மாதம் பூக்கும், கொலையாக பூத்து தொங்கும். மனம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். செம்பக மனம் இருக்குல்ல, அது மாதிரி மனம். அதை விடவும் கடுமையான மனம். நிறைய பேருக்கு அந்த மனம் கிடச்சா அப்படியே வாந்தி வந்துடும், ஆஸ்மா கூட வந்துடும். அதனால் இந்த மரத்தை ஊருக்குள்ளே எங்கேயுமே நடமாட்டாங்க. ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்து காற்றில் அந்த மனம் வந்தால் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கள்ளிப்பாலை மனம் நாம் அதை முகர்ந்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா யட்சி அந்த மனம் வழியாக வந்துடுவான்னு ஐதீகம். அவள் சட்டென்று அதீதமான உயிர் துடிப்பு கொண்டது போல் இருந்தது. அரை நிலவின் ஒளியில் கள்ளிப்பாலை மரத்தை நன்றாகவே பார்க்க முடிந்தது. சடைத்திரைகள் போல இலைக்கொத்துகள் தொங்கி காற்றில் ஆடின. கோயில் முற்றத்தின் சரல் பரப்பில் நிலவின் ஒளி பரவி கிடக்க அலுமினிய பரப்பு போல அது தெரிந்தது. எனக்கு எங்கள் காலடிகள் கோயிலின் சுவர்களில் எதிரொலிக்க கூடவே வேறு சிலரும் நுண் வடிவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பிரமை எழுந்தது. பயமா இல்லையா என்றேன். எதுக்கு பயம்? நானே ஒரு யட்சி. நேராக போய் அந்த கோயிலுக்குள்ளே சிலையாக இப்படி கையை வச்சுட்டு நிற்கணும்னு தோணுது என்று அபய ஹஸ்தம் பிடித்து நாக்கை நீட்டி காட்டினாள். நீ யட்சி மாதிரி தான் இருக்க. தேங்க்ஸ். யக்ஷிகள் பேரழகிகள்னு சொல்லுவாங்க. வாட் டு யூ திங்க் என்றாள் என்னை பார்க்காமல். கண்டிப்பாக, சந்தேகமே இல்லை. அவள் லேசாக குனிந்து சிரித்தாள். ஆனால் என்ன? ஆனால் யட்சிகளுக்கு முன்பக்கம் இருக்கும், பின்பக்கம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பின்பக்கம் அப்படியே குடைவாக இருக்குமா? ஓ. நான், உனக்கு முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே இருக்க. ஹேய், டோன்ட் பி நாட்டி என்றாள். கோயிலை சுற்றி வந்தோம். பின்பக்கம் ஒரு சிறிய நந்தவனம். செடிகளின் இலைகளில் நிலவொளியின் மெல்லிய படலம் பரவியிருந்தது. என்ன பண்ணது என்றேன். நிஷாகந்தி கேட்டிருப்பீங்களே? இல்லையே என்றேன். நிஷாகந்தி நீ எത്ര தன்யா என்று மெல்ல பாடினாள். ஒரு ரகசிய முத்தம் போல தித்தித்தது அந்த குரல். நல்லா பாடுற நீ. ஓ, ஐ நோ ஐம் நாட் அ சிங்கர் என்றாள். சும்மா முதல் வரியை மட்டும் முனகுவேன். ஓஎன்வி எழுதின பாட்டு இது. ஓ என்றேன். நிஷாகந்தினா ஒரு பூச்செடி, இரவிலே மணக்கும் செடின்னு அர்த்தம். ராத்திரியில் தான் பூக்கும்.
ராத்திரியில் தான் மணக்கும். கள்ளிப்பாலை மாதிரியே இதுவும் மயக்கம் வர்ற மாதிரி மணக்கும். நைஸில். நான் மூச்சை இழுத்தேன். ஏதோ வாசனை தைலம் மாதிரி நாசி சருமத்தை சீண்டும் நறுமணம். நான் இந்த பூவை கேள்விப்பட்டதே இல்லை. சரி, வேறு எந்த பூவை கேள்விப்பட்டிருக்கீங்க? காலிஃப்ளவர் போதுமா? ஐயே, இதுக்கா கோவம் என்றான். சட்டென்று அம்மானத்தனத்தை பாவனை செய்து பெண்களின் அந்தரங்கமான கொஞ்சல் முறைகளில் ஒன்று என்று நினைத்து கொண்டேன். இது ஒரு மொழி கள்ளிச்செடி, கேக்டேசியா குடும்பத்தில் ஒன்று இருக்குது. இதுக்கு இங்கிலீஷில் டச்மேன்ஸ் பைப்புன்னு பேர், டச்மேன்ஸ் பைப்புன்னு பேர். இப்போ போய் பார்க்க முடியுமா? பார்க்கலாம், ஆனால் பொதுவாக நிஷாகந்தி பக்கத்தில் பாம்பு இருக்கும். ஐயோ, வேணாமா? வேணாம் வேணாம் வேணாம், பயத்தை பாரு. நான், நீ தான் யட்சி, உனக்கு தான் பயமே இருக்காது, போய் பறிச்சிட்டு வா என்றேன். ஓகே என்று அவள் நந்தவனத்திற்கு சென்று விட்டாள். நீலிமா, ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ் என்று நான் அவளை நோக்கி கூவ அவள் திரும்பி சிரித்து யட்சி மாதிரி ஆ என்று இருபக்கமும் கைகளை காட்டிய பின் இருளுக்குள் சென்றாள். நான் ஒரு குணம் தயங்கிய பின் பின்னால் ஓடினேன். சருகுகள் குவிந்த நந்தவனத்தில் கால் வைக்கவே பயமாக இருந்தது. நீலிமா நின்று மனத்தை மூக்கால் பிடித்து அனுமானித்து சென்றாள். நீலிமா ப்ளீஸ், வேண்டாம், பயமாக இருக்கு என்றேன். கமான் என்று அவள் சென்று ஒரு புதர் அருகே நின்றாள். அந்த செடி இருளில் நன்றாக தெரியவில்லை, ஆனால் பூவை நான் பார்த்து விட்டேன். சப்பாத்தி கள்ளி போல பூவை போல கீழ் நோக்கி குனிந்து நின்றது. வெண்ணிறமான இதழ்கள், ஒரு சிறு வெண்குற்ற குடை. நீலிமா எம்பி குதித்தாள். பின்பு பின்னால் வந்து பாம்பு என்றாள். எங்க என்றேன். அவள் காலை தடதட என்று தரையில் உதைக்க புதருக்குள் இருந்து சரசரவென்று ஒரு பாம்பு என் முன் பாய்ந்து என்னை வளைந்து ஓடியது. பளபளக்கும் சாட்டை ஒன்று நெளிந்து செல்வது போல் இருந்தது. நான் சிலை போல குளிர்ந்து நின்று விட்டேன். காலை தூக்கி வைக்க முடியும் என்று தோன்றவில்லை. அது சாதாரணமான சாரைப்பாம்பு தான் என்றாள் நீலிமா. அந்த பூவை பறித்து விட்டாள். என் அருகே கொண்டு வந்து மூந்து பார்க்கணுமா என்றாள். நான் வாங்கி முகமருமை கொண்டு வந்து விட்டு திருப்பி கொடுத்தேன். ரொம்ப கடுமையாக இருக்க. அவள் அதை மூக்கருகே கொண்டு சென்று ஆழமாக இழுத்து விட்டு, எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு மனம் இல்லைன்னா பத்தாது என்றாள். உன்னை சில சமயம் பார்த்தா கிறுக்கு மாதிரி இருக்கு என்றேன். அடுத்த கணமே அதை சொல்லியிருக்கக்கூடாது என்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் அவள் அதை விருப்பமாகவே எடுத்துக்கொண்டாள். ஆக்சுவலி எனக்கு மென்டல் ப்ராப்ளம் இருந்தப்போ தான் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன்னு நினைக்கிறேன். எதை பற்றியுமே கவலை இல்லை. நான் பாட்டுக்கு நடுராத்திரியில் இறங்கி காட்டுக்குள்ளே போயிடுவேன். காட்டு யானை கூட்டத்துக்கு நடுவே எந்த பயமும் இல்லாமல் போய் நின்று இருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு வாட்டி ஒரு காட்டு மாடு என்னை தூக்கி வீசிடுச்சு. ஒன்றும் பெரிய அடி கிடையாது. அப்போ தான் நான் நிஜமாகவே வனையட்சியாக இருந்தேன். அவள் பூவை தலையில் வைத்து கொண்டாள். வனையட்சி நிஷாகந்தி பூவை சூடியிருப்பாள்னு சொல்லுவாங்க. குளம் இந்த பக்கமா என்று. இந்த படிகள் வழியாக போகணும். ரொம்ப பெரிய குளம்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப பழங்காலத்து குளம் என்றாள். வெட்டுக்கல்லாலான படிகளில் இறங்கி சென்று கொஞ்சம் தூரம் சென்று மேலும் சில படிகள் இறங்கிய போது குளத்தின் சுற்றுமதில் தெரிந்தது. அதுவும் சிவந்த வெட்டுக்கள் தான். அருகே சென்றதும் நீலிமா பாய்ந்து மதில் மேல் ஏறி மறுபக்கம் பார்த்தபடி நின்றால். கரையில் இருந்த தவளைகள் சலசலவென்று நீரில் குதித்தன. நீர்ப்பாம்பு நீரில் குதித்து வளைந்து மூழ்குவதை கண்டேன். நீர்வெளி முழுக்கவே அல்லி இலைகளால் மூடப்பட்டிருந்தது. 4-5 இலைகள் சூழ்ந்த ஒரு வட்டத்துக்குள் ஒரு அல்லி மலர் தண்டு ஒரு ஜான் உயரத்துக்கு நீர்மேல் எழுந்து நிற்க விரைத்த இதழ்களுடன் மலர்கள் நின்றன. அவற்றுக்கு என்ன நிறம் என்று ஊகிக்க முடியவில்லை. அல்லி இலைகள் மேல் நீர்த்துளிகள் நிலவின் ஒளியில் கண்ணாடி மணிகள் போல உருண்டசைந்தன. நான் முழங்கால் உயரமான சுற்றுமதில் மீது அமர்ந்து கொண்டேன். அல்லி மலர்களையே பார்த்தேன். மேலே மேகங்களில் இருந்து நிலா மெல்ல கிழித்து வெளிவந்து வானத்தை மிளிரச் செய்தது. குளம் மேலும் ஒளி கொண்டது. நீர்மணிகள் சிறிய வைரக்கற்களாயின. சட்டென்று ஒரு காற்று என் முதுகில் சட்டையை ஒட்ட செய்தபடி குளம் நோக்கி வீச மொத்த அல்லி இலைகளும் மடிந்து குளமே நிறம் மாறியது. அப்போதுதான் அந்த நிறம் பச்சை என்று உணர்ந்தேன். இதெல்லாம் என்ன கலர் பூவை என்றேன். எல்லா நிறமும் இருக்குது. வெள்ளை தான் அதிகம். ரோஸ் நிறம் இருக்குது. 4-5 நீளமும் இருக்குது. அதுவும் அந்த சுவரோரமாக இருக்கே, அது நீளம். நான் அதை உற்று பார்த்தேன். ஒரு கணத்தில் அது நீல நிறத்தை என் கண் அடையாளம் கண்டது. உடனே பிற மலர்களில் சிவப்பையும் வெண்மையும் அடையாளம் கண்டு கொண்டேன். அவள் என் அருகே சற்று தள்ளி அமர்ந்தாள். அவள் கழுத்திலும் கன்னத்திலும் சருமம் நில ஒளியில் மலர் இதழ்கள் போல பளபளத்தது. இங்கே யாருமே வர்றதில்ல. இது ரொம்ப சக்தி உள்ள யட்சின்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாம். 100 வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லா அமாவாசைக்கும் ஒரு சின்ன பையனை பலி எடுத்துருவாளாம்.
பையங்க ராத்திரியெல்லாம் கள்ளிப்பாலை இல்லாட்டி நிஷாகந்தி மனத்தை மோந்துருவாங்க. ஒரு செகண்ட் ஆசைப்பட்டான்னா அவ்வளோதான், எர்ச்சி வந்துடுவா. எர்ச்சி வந்துட்டு போனால் பையன் செத்து கிடப்பான். உடம்பு நல்லா வெளிரி வாழைத்தண்டு மாதிரி இருக்கும். நரம்புகளில் ரத்தமே இருக்காதமே. வாழைக்கல் குந்து நம்பூதிரி வந்து தான் எர்ச்சியை பிடிச்சி கட்டினார்னு கதை. கேரளாவில் எர்ச்சி கதைகளுக்கு பஞ்சமே இல்லை என்றேன். இருவரும் அல்லிகளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தோம். எனக்கு அல்லிகளை பற்றி எதுவுமே நினைவுக்கு வரவில்லை. ராணி வார இதழில் அல்லி பதில்கள் என்ற ஒரு பகுதி உண்டு. அபத்தமான அதுதான் நினைவுக்கு வந்தது. ஆனால் அல்லி மலர்களின் மிடுக்கு என் பிரக்ஞையை விட்டு விலகவே இல்லை. குளப்பரப்பில் அவை செருக்குடன் தலை தூக்கி நின்றன. குளிப்பமா என்றாள் நீலிமா சட்டென்று. மை காட் என்றேன். நான் குளிக்க போகிறேன். நான் அவள் கண்களை அச்சத்துடன் பார்த்து அவள் கிண்டல் செய்கிறாள் என்று உடனே புரிந்து கொண்டேன். சரி குளி, யட்சிகள் தாமரை தடாகங்களில் குளிப்பாங்கன்னு தான் சொன்னாங்க. குளிச்சிடுவேன் என்றாள். ஆனால் யட்சிகள் எப்படி குளிக்கும் தெரியுமா? எப்படி என்று கண்களை தழைத்தாள். அவளுடைய முகம் சிவப்பதை என்னால் கற்பனை செய்ய முடிந்தது. கேரளத்தில் அதுக்கு யட்சிக்குழின்னு பேருண்டு இல்லை? ஓ என்றாள். யட்சிகளுக்கு முகத்தில் மட்டும் இல்லை, மார்பிளையும் கண்ணு உண்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் இட். அப்போ நீ யட்சி இல்லை தானே? அவள் பேசாமல் இருந்தாள். சாதாரணமான பெண், ஒத்துக்கோ. சரி, ஒத்துக்கிட்டா போச்சு, போதுமா? நான் சிரித்தேன். அவள் சிரிக்காமல் கோபமாக இருப்பது போல் இருந்தது. மூக்கர்ஜின்னு ஒருத்தரை பார்த்தேன் என்றேன். யட்சியை வரைகிற ஆள். ஐ நோ ஹிம், ஸ்டூபிட் ஓல்ட் மேன். நான் அந்த அலட்சியத்தால் சற்றே புண்பட்டு, நல்ல மனுஷனாக தானே தோணுது என்றேன். எந்திட்டு போட்டுமே என்றாள். பேச்சை மாற்றுவது போல, கேன் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின் என்றாள். எஸ், வெரி பர்சனல். ஷூர். அவள் சில கணங்கள் பேசாமல் இருந்தாள். பின்பு, ஏன் இன்னைக்கு முன்னாடியே வரல என்றாள். அதாவது ஒர்க் ஆக்சுவலி என்றேன். ஷட் அப், ஐ நோ. நீங்கள் வேணும்னே தான் வரல. நான் பேசாமல் இருந்தேன். ஏன் என்றாள். நான் தயங்கி பின்பு, எனக்கு பயமாக இருந்தது என்றேன். என்னத்தானே பயம் என்றாள். அந்த அப்பட்டமான கேள்வியால் நான் அயர்ந்து போய் அமர்ந்திருந்தேன். என் மனம் படபடவென்று அடித்து கொண்டது. டெல் மீ. நான் நாவால் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டேன். ஈரம் தேவைப்பட்டது தொண்டைக்கு. மேபி என்றேன். மேபினா? ஆனால் அப்படி இல்லை. ஆக்சுவலாக இந்த மாற்றம் எனக்கு பயமாக இருக்குது. ரைட்? இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுணுமான்னு இருந்தது. இது ஏதோ ஒரு பைத்தியக்கார உலகம் போல். இது பெரிய ஒரு எக்ஸைட்டிங்கான உலகம் தான். இருந்தாலும் என் சொற்களை நான் கண்டுகொண்டேன். மனுஷனுக்கு பெரிய விஷயங்கள் வேண்டாம். அதுதான் அவன் மனசோட இயல்பு. ஒரு 100 கோடி ரூபாய் இல்லாட்டி 4 கைப்பிடி வைரத்தை மனுஷன் கையில் கொடுத்தா பதறி போயிடுவான், பயத்தில் சாவான். அது மாதிரி தான் இந்த உலகம். வேறு மாதிரி இருக்குது. இங்கே எல்லாமே தீயாக எரிகிற மாதிரி, உருகி வழிகிற மாதிரி இருக்குது. ஒரு சாதாரண கண்ணாடி டம்ளர் கூட பார்த்தா கூட அழகில் மனசு மறைச்சி போயிடுது. இது ஒரு கனவு. இந்த கனவில் வாழ முடியுமான்னு தோணிடுச்சு. கனவில் இருந்து முடிச்சுக்கலைன்னா ஆபத்து. திரும்பி வரவே முடியாதுன்னு பட்டுது. ஆக்சுவலி நான் என் வேகத்தை இழந்தேன். அதாவது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமான்னு பயந்துட்டேன். அவள் கோணலாக புன்னகைத்தபடி, ஏன் பிடிச்சாதான் என்ன என்றான். பைத்தியம்னா என்ன? மூளையில் ஒரு 4 ஜன்னலை கூடவே திறந்து போடுறது, இன்னும் கொஞ்சம் காற்றும் வெளிச்சம் உள்ளே வர்றது. பைத்தியத்துக்கான சான்ஸ் இல்லாத யாருமே இல்லை. உள்ளூர பைத்தியம்னா கூட கொஞ்சம் ஆசைப்படாதவங்களும் இல்லை. ஏன்னா எல்லா உச்சக்கட்ட அனுபவங்கள்லையும் நாம் கொஞ்சம் பைத்தியங்களாக தான் இருப்போம். நான் மெல்ல மனம் அதிரப்பெற்றேன். அதை நானே உணர்ந்திருந்தேன். There is no happiness when you are sober என்றாள் அவள். நான் எழுந்து செல்ல விரும்பினேன். ஆனால் என் உடல் அங்கேயே இருந்தது. லுக், இப்போ இந்த காட்சியில் ஒரு மேட்னஸ் இல்லையா? அதுதானே இங்கே இவ்வளோ அழகு உண்டாக்குது.
என்றாள் நீலிமா. நான் உண்மைதான் என்றேன். என் மூளையின் மூடிகள் எல்லாம் திறந்து கொள்வது போல உணர்ந்தேன். விதவிதமான விசித்திர கற்பனைகள், அல்லிகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் அங்கே இருப்பது தெரியும் என்பதைப் போல, ஆகவே அதை புல்லரித்து சிலிர்த்து நிற்பவை போல, குளத்தின் ஆழத்தில் மேலும் ஆழத்துக்கு செல்லும் வாசல்கள் திறந்து கிடப்பது போல அங்கே ஒரு நிலா அசையாமல் நின்றது. அப்புறம் எதுக்கு பைத்தியத்தை பயப்படணும்? திரும்ப வர முடியாட்டி எதுக்கு திரும்பி போகணும்? மனுஷனுக்கு என்ன தேவை? சந்தோஷம், அழகு, நிறைவு. அது கிடச்சதுக்கு பிறகு எதுக்காக திரும்பி போகணும்? எனக்கு திரும்பி போகிறத பற்றி நினச்சி பார்க்கவே முடியல. நான் பெருமிச்சு விட்டேன். எனக்கு தான் நேற்று பகலை என்னால் தாங்கிக்கவே முடியல. அசிங்கமான ஆபாசமான வெளிச்சம் எல்லாமே கூசுகிற மாதிரி இருந்தது. என்னால் அந்த உலகுக்கு திரும்பி போக முடியும்னே தோணலை. அப்புறம் நான் உன்னை இழந்துருவேணும்னு நினச்சேன். அதை என்னால் தாங்க முடியல. சட்டென்று அவள் எழுந்து நான் திடுக்கிட்டு மார்பு அறைய செயலற்றிருந்த கணத்தில் என்னை ஆறத் தழுவிக்கொண்டு என் உதடுகளில் தன் உதடுகளை பதித்தாள். நான் அவள் சூடான மூச்சையும் வழுவழுத்த மென்மையான உதடுகளையும் உணர்ந்தேன். இருவரும் ஒருவரை ஒருவர் உண்பது போன்றதுதான் அழுத்தமான முத்தத்தில் இறங்கிக் கொண்டோம். என்று மெல்லிய முனகலுடன் அவள் பிரிந்து கொண்டாள். நான் அவள் கண்களை பார்த்தேன். ஞாபடில்ல என்று சொன்னாள். கண்கள் ஒளியுடன் மின்னின. மூச்சில் கழுத்து குழிந்து எழுந்தது. தோள்கள் கூச்சம் கொண்டவை போல முன்னோக்கி வளைந்து அசைந்தன. அவள் தோள்களின் பளிரென்ற நிறத்தை பார்த்தேன். மறுகணம் அவளை அள்ளி எடுத்து தோள்களிலும் கழுத்திலும் கன்னங்களிலும் உதடுகளிலும் ஆவேசமாக முத்தமிட ஆரம்பித்தேன். அவள் உடல் முதலில் எதிர்விசை கொடுக்கப்பட்டது போல இருந்தது. பின்பு நெகிழ்ந்து என் கைகளுக்காகவே வடிவமைக்கப்பட்டது போல இயந்தது. பின்பு அவள் உடலில் சுயநினைவு திரும்புவதை என் உடலாலேயே உணர்ந்தேன். மதிகட்டா என்று மெல்ல சொன்னபடி என் மார்பில் கையை வைத்து தள்ளி எழுந்து கொண்டு முந்தானையை தூக்கி போட்டுக்கொண்டு இடுப்பில் சேலையை செருகினாள். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். என்ன பார்வை என்றாள். இப்போது முழிப்பு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது என்றேன். கமான், விடிய ஆரம்பிச்சாச்சு என்றாள். நான் எழுந்தேன். கார்ச்சாவி இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டு நடந்தேன். அவள் சேலை சரியாக அமையவில்லை. ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு சேலையை நன்றாகவே கலைத்து சீராக உடுத்தாள். கொஞ்சம் பிடிச்சி விடுறது. நான் தரையில் குந்தி அமர்ந்து சேலையின் கீழ் மடிப்புகளை விசிறி போல மடித்து நீவினேன். நல்ல பழக்கம் போல இருக்கே என்றாள். பின்ன எங்கள் அம்மா டீச்சரு, காட்டன் புடவை தான் கட்டுவாங்க. நான் தான் இந்த மாதிரி சேவைகள் செய்கிறது என்றேன். போகாம் என்றாள். நான் எழுந்தபோது நிஷாகந்தி மனம் வீசியது. உன் தலையில் பூ எங்க என்றேன். அது கீழே விழுந்திருக்கோம் என்றாள். வேற பூ இருக்கும் போல நல்ல மனம். காரை கிளப்பியதும் கண்டுகொண்டேன். என் சட்டையில் இருந்து தான் நிஷாகந்தி வாசனை வீசிக்கொண்டிருந்தது. தொடரும்.